Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அநேக வேளையில் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு என்ன நடக்குமோ என்ற கேள்வி உங்கள் இருதயத்தில் காணப்படலாம். சிலர் வியாதியின் காரணமாக வேலை அல்லது எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கலங்கி போயிருக்கலாம். இது போன்ற நிச்சயமற்ற நிலையில் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆம், நீ எனக்கு சொந்தமானவன், நீ என் பிள்ளை என்று ஆண்டவர் கூறுகிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு உலாவுவார். கர்த்தரை நம் தெய்வமாக கொண்டிருப்பதும் நாம் அவருடைய ஜனமாக மாறுவதும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆம், இதன் மூலம் நீங்கள் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியும். கர்த்தர் உங்களோடு வாசம் பண்ணவும், உங்களுக்கு உதவவும், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 6:17 அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சிறந்த வாழ்வாகும். நீங்கள் தேவனோடு நெருங்கி அவருடனே பேசலாம், அவரோடு சேர்ந்து நடக்கலாம். 1 யோவான் 1:3 யோவான் எழுதுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகம் பலவித கவலைகளால் நிறைந்துள்ளது. ஆனால் அவைகளின் மத்தியிலும் நீங்கள் தேவனை பற்றி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கலாம். ரோமர் 8:15 மற்றும் எபேசியர் 1:6 அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை உங்கள் தகப்பனை நீங்கள் இழந்திருக்கலாம், அல்லது எனக்கு தந்தை இருந்தும் அவர் நல்லவரல்ல, அவர் என்னிடம் அன்பு காண்பிப்பது இல்லை, அவர் என்னை அடித்து துன்புறுத்துகிறார் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, இயேசுவை பாருங்கள். அவர் உங்களை பார்த்து, நீங்கள் என்னை அப்பா பிதாவே என்று அழைக்கும்போது நான் வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கூறுகிறார். மார்த்தாளின் சகோதரியான மரியாள் அப்படித்தான் இயேசுவை இறுக பற்றி கொண்டாள். லூக்கா 10:42 மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வாசிக்கிறோம். அதுபோல நீங்களும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இவ்வாறு செய்தால் கர்த்தர் எப்போதும் உங்களுடனே இருப்பதில் மகிழ்ச்சி அடைவார். எல்லா நேரத்திலும் ஒரு தகப்பனாக உங்களுக்கு உதவுவார். இத்தனை நாள் நீங்கள் இதை செய்ய தவறியிருந்தால் இப்பொழுது அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு தகப்பனாக விரும்புகிறார். அவர் உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் யாருடன் உலாவினார் என்று சிந்தித்து பாருங்கள். பாவிகள் என்று அழைக்கப்பட்ட ஜனங்களோடு அவர் உலாவினார். அந்த ஜனங்கள் செய்த பாவங்களை குறித்து அவர்கள் இருதயமே அவர்களை குற்றப்படுத்தியது. உலகம் அவர்களை நிராகரித்தது. பாவத்தின் காரணமாக தனிமையாகவும் குற்றமுள்ளவர்களாகவும் அவர்கள் தங்களை உணர்ந்த சூழ்நிலையில் இயேசு, நான் பாவிகள் மத்தியில் உலாவும்படி வந்திருக்கிறேன், நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைப்பதற்கு வந்தேன் என்று கூறினார். சுகம், அங்கீகாரம், அன்பு தேவைப்பட்டோருக்கு சமுதாயமிட்ட முத்திரைகளை பொருட்படுத்தாமல்
அவர் உதவினார். துக்கத்தோடு இருந்தவர்கள் மத்தியில் இயேசு எவ்வாறு உலாவினார் என்பதை சிந்தியுங்கள். இயேசுவின் சீஷர்கள் இருவர் கண்ணீரும் துயரமும் நிறைந்தவர்களாக இருந்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவுக்கு அநேக சீஷர்கள் இருந்தாலும் இந்த இருவரும் சிலுவை மரணத்திற்கு பிறகு நடந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அறியாதவர்களாக எம்மாவு என்ற ஊரை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். துக்கத்தினால் நிறைந்தவர்களாய் இயேசுவின் மரணத்தை குறித்து புலம்பி அவர் இல்லாத நிலையில் தங்கள் எதிர்காலம் என்னவாகும் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தனர். இன்றைக்கு உங்கள் உள்ளத்தையும் துக்கம் நிரப்பியிருக்கலாம். நீங்கள் வேலையை இழந்திருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கை நொறுங்கி போயிருக்கலாம். உங்கள் உடல் நலம் நலிவடைந்திருக்கலாம். முன்பு நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் உங்களை ஏமாற்றியிருக்கலாம். அன்பானோரை நீங்கள் இழக்க கொடுத்திருக்கலாம் அல்லது வேறு வகை இழப்பை சந்தித்திருக்கலாம். இந்த சீஷர்கள் துக்கத்தோடு பிரயாணம் செய்த போது இயேசு தாமே அவர்களை அணுகி அவர்களோடு நடக்கிறவராக தம்மை காண்பித்தார். அதே வண்ணமாக உங்கள் துக்கத்தின் மத்தியிலும் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு நடப்பதற்கு ஆயத்தமாக நிற்கிறார். தொடக்கத்தில் சீஷர்கள் அவர் யார் என்று அறியவில்லை. ஆனால் அவர் வேத வாக்கியங்களிலிருந்து அவர்களோடு பேசிய போது அவர்கள் இருதயம் நிச்சயத்தாலும் விசுவாசத்தாலும் கொழுந்துவிட்டு எரிந்தது. அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்தை அடைந்த போது இயேசு அவர்களோடு அப்பத்தை பிட்டார். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. அவர் உயிரோடு இருக்கிறவராக உயிர்த்தெழுந்தவராக அவரை கண்டனர். இயேசு மரித்தவரா இல்லை, அவர் மரித்தார். 3ஆம் நாளில் மறுபடியும் உயிரோடு எழுந்தார். உங்களோடு உலாவும்படியாக உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படியாக அவர் உயிரோடு இருக்கிறார். 3ஆவதாக சீஷர்கள் ஆபத்தின் மத்தியில் இருந்தபோது இயேசு சீஷர்களை நோக்கி நடந்தார். உங்கள் உபத்திரவங்களின் மத்தியில் இயேசு உங்களை நோக்கி நடந்து வருவார். தம் சீஷர்கள் கடலில் கடுங்காற்றின் மத்தியில் சிக்கிக்கொண்ட போது இயேசு மலையிலிருந்து இறங்கி அவர்களை காப்பாற்றுவதற்காக அலைவுபட்ட தண்ணீர் மேல் நடந்தார். அவர் சமாதான பிரபு. அவர் படகினுள் ஏறியதும் காற்று அமர்ந்தது, சமாதானம் நிலவியது. அவ்வாறே இயேசு உங்கள் வாழ்க்கையினுள் வரும்போது குடும்பத்தில், பொருளாதாரத்தில், ஆவியில் சமாதானத்தை அளிப்பார். எல்லா தொந்தரவுகளும் இயேசுவின் நாமத்தில் ஒழிந்து போகும். நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள். இயேசு ஏறிய பிறகு சீஷர்களின் படகானது அக்கறையை பாதுகாப்பாய் அடைந்தது போல இயேசுவின் வல்லமையால் நீங்கள் ஆசீர்வாதங்களை அடைவீர்கள். நீங்கள் எண்ணியதற்கும் மேலானவை நிறைவேறுவதை அனுபவிப்பீர்கள். பூரணமும் செழிப்பும் நிறைந்த இடத்தை சென்று அடைவீர்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய வசனத்தின்படி என்னை ஆசிர்வதியும். என்னோடு உலாவும். என் பாவங்களையும் எல்லா ஆபத்துகளையும் துக்கத்தையும் என் வாழ்வை விட்டு அகற்றும். நீர் எனக்கு அளித்துள்ள வாழ்வை நான் அனுபவிக்க உதவி செய்யும். உயிர்த்தெழுதலின் மூலமாக, சிலுவையில் நீர் செய்த தியாகத்தின் மூலமாக நீர் பெற்ற வாழ்வை கொண்டு என் வாழ்வில் நான் அற்புதங்களை பெற உதவ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.